வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய செகண்ட் இயர் மாணவர்களுக்கான 4th செமஸ்டர்ன்றது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தற்போது பார்த்திங்கன்னா டீச்சிங் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3rd செமஸ்டரில் கட்டாயமாக ஸ்வயம் கோர்ஸ் அட்டன் பண்ணணும்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எழுதினா மட்டும்தான் கமிஷனை அட்டன் பண்ண முடியுமான்றது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டவுட்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றியும் அதே போல் இந்த ஸ்வயம் கோர்சஸ் ரிஜிஸ்ட்ரேஷனில் இஷ்யூஸ் நிறைய இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய பேரால் ரிஜிஸ்டர் பண்ண முடியல. ஸோ ஒரு சிலர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியுமே ஒரு சில தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க, அதை கரெக்ஷன் பண்ண முடியுமா? சப்போஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகாதவங்களுக்கு வேறு என்ன பண்ணலாம், வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் நம்ம பண்ண முடியுன்றதை நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. B.Ed மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த ஸ்வயம் கோர்சஸை எக்ஸாம் எழுதுனா தான் கமிஷனை அட்டன் பண்ண முடியுமா, இல்லை ஸ்வயம் எக்ஸாம் எழுதலைன்னா ஃபெயில் பண்ணிவிடுவாங்களா, B.Ed பாஸ் ஆகாதான்றது டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. இந்த ஸ்வயம் கோர்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறையாக நீங்கள் B.Ed ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த எக்ஸாமினேஷனை எழுத போகிறீங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா M.Ed ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குமே இது கட்டாயம்ன்றது சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அந்த கோர்ஸில் எழுதாதவங்களும் சரி, ஃபெயில் ஆனவங்களுக்கும் சரி ரிசல்ட்ஸுன்றதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க, வித்ஹெல்டு பண்ணிட்டாங்க, ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடலை. அதே போல் கட்டாயமாக வந்து ஸ்வயம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் ஸ்வயம் கோர்ஸை எழுதினா தான் கமிஷனை அட்டன் பண்ண முடியுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கமிஷனை அட்டன் பண்ணலாம், பட் இந்த 4th செமஸ்டருக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்வயம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதையுமே யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும்ன்றது தான் யூனிவர்சிட்டி ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தது. யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 4th செமஸ்டர் போகிறதுக்கு முன்னாடியே அதை ஸ்வயம் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த எக்ஸாமினேஷனை இப்போ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கமிஷன் எழுதுறதுக்கும் சரி, எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பொறுத்தவரை ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வருது. இமெயில் ஐடி நாட் ரிஜிஸ்டர்டுன்றது வருது. ஸோ அந்த இஷ்யூஸுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு சிலருக்கு அந்த இமெயில் ஐடியே எடுக்க மாட்டேங்குது. அதால் நீங்கள் கட்டாயமாக அந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா, நான் வந்து கோர்ஸை அட்டன் பண்ணேன், கோர்ஸுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி அசைன்மெண்ட்ஸை சப்மிட் பண்ணியிருக்கேன், கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் எனக்கு இன்னும் அந்த ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி தான் கேட்குது, இமெயில் ஐடி அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு எந்த வகையிலையுமே அதை பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, 01140759000 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அதே போல் இமெயில் ஐடியிலும் காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, swayam@nteu.ac.in. இது வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர்ன்றதை சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு சிலர் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது பார்த்திங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்றதை பர்டிகுலர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 13/1/2023 15/1/2023. ஸோ அந்த டேட்டு டைமுக்குள்ளே நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதுக்குன்னு தனியாக டேட்டை கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கரெக்ஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன் த வெப்சைட் ஒன்லி. ஸோ நீங்கள் அந்த உங்களுடைய லாகினில் கொடுத்து அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெல்ப்லைன் போகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபார் எனி queries ரிகார்டிங் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கான்டாக்ட், ஸோ இந்த நம்பருக்கும் நீங்கள் அதே நம்பரான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் இந்த எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் போய்ட்டு இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் swayam@nteu.ac.in இந்த 2 நம்பர் ப்ளஸ் ஒரு இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், கொரிஸ் பண்ணலாம். ஸோ இது போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து 3-4 நாளுக்கு அப்புறமா ரிப்ளை வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கூட உங்களுடைய டீட்டெயில்ஸு, என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்றதை நீங்கள் இமெயில் ஐடியில் கொடுத்து கூட அதை வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த கோர்ஸ் ப்ராக்ரஸ்
க்ரோஸ் ப்ராக்ரஸில் நீங்கள் போயிட்டு ஸோ உங்களுடைய அந்த ப்ரொஃபைலில் போனீங்கன்னா தெரியும் நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க என்னன்ட்டு. சப்போஸ் நீங்கள் அதில் ஏதாவது அன்சப்ஸ்கிரைப் ஏதாவது பண்ணி வச்சுருக்கீங்களா உங்களுடைய கோர்ஸ் ப்ராக்ரஸில். சப்போஸ் உங்களுக்கு இமெயில் நமக்கு வர மாட்டேங்குது, அதே போல் இமெயில் ஐடி வந்து எடுக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் அன்சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த கோர்ஸை, மேபி அதை செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு முறை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கூட உங்களுக்கு இமெயில் திரும்ப வேறு ஏதாவது கம்யூனிகேஷன் வருதான்னு பாருங்கள். ஸோ இது எதுக்காகன்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வர்றதுக்காக தான் அது வந்து சப்ஸ்கிரைபர்ன்றதை நம்ம வந்து பண்ணுவோம். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு அது ரிலேட்டடான இமெயில்ஸ் வந்து நம்ம கோர்ஸுக்கு வரும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அன்சப்ஸ்கிரைப் ஃப்ரம் ஃபோரம்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அது மாதிரி தேவையில்லை எந்த ஒரு டிஸ்கஷன்னா அப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் ஒரு முறை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டடு டீட்டெயில்ஸ் வருதா பாருங்கள். சரி, எந்த வகையிலுமே உங்களுக்கு வரலன்னா 01169227700 இந்த நம்பருக்கும் 01140759000 இந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் மொபைலில் தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு முறை நீங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி பார்க்குறதுமே நல்லது. வேறு எந்த வகையில் உங்களால் பண்ண முடியலன்னா அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த வகையிலுமே நம்மளால் முடியலன்ற பட்சத்தில் தான் நம்ம வேறு கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.